கடவுள் படைப்பில் மகத்தானதொரு படைப்பு பெண்மையின் படைப்புதான். அடிமையின் அடையாளம் விடுத்து போற்றப்படட்டும் என்றும் இந்த பெண்ணியம். எழுத்தறிவற்று அடுப்பங்கரையில் அடைந்து கிடப்பதல்ல பெண்மை. முதிர்கண்ணி பெண்ணாய் வீட்டு மூலையில் முடங்கி கிடப்பதல்ல பெண்மை. வாளா வெட்டி என்னும் வசைவசனம் கேட்டபடி வாழ்வதல்ல பெண்மை. ஆணின் துணை தேடி ஆடிப்பாடி அடுத்தவர் காலில் வீழ்வதல்ல பெண்மை. விலங்கிடப்பட்ட பெண்ணாய் வரதட்சணைக்கு ஏலம் விடப்படுவதல்ல பெண்மை. மரணிக்கும் வரை மலடி பட்டம் பெறுவதல்ல பெண்மை. விதவை பெண் என்ற கனவுகள் எல்லாம் காணல் நீராய் போவதல்ல பெண்மை. ஆணின் அடிமைத்தனத்திற்கும் அடக்குமுறைக்கும் அஞ்சுவதல்ல பெண்மை. விடாப்பிடியாய் வீறு நடை போட்டு விண்ணை தொடுவதுதான் பெண்மை. சாதிக்க துடித்து சரித்திரம் படைப்பது பெண்மை. தாயாய் தாரமாய் தலை நிமிர்ந்து வாழ்வது பெண்மை. வேடிக்கையின்றி வேட்டையாட புறப்படுவது பெண்மை. துன்பங்களை துச்சமாக்கி துணிச்சலோடு செயற்படுவது பெண்மை. லட்சியத்தை மறந்திடாமல் அச்சமின்றி ஓடுவது பெண்மை. பத்தியங்கள் காத்து சத்தியங்கள் நிலைத்திட சாதிப்பது பெண்மை. தூற்றியவர் துரத்தியவர் முன் தளிர்விட்டு துளிர்ப்பது பெண்மை. அச்சம் மடம் நாணம் போக்கி ஐக்கியமாய் வாழ்வது பெண்மை. ஊரும் உலகம் உத்தமியாய் போற்றிட உருவெடுப்பதே பெண்மை. எப்போதும் பெண்மை என்பது வாழிய வாழியதே.